ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். iQoo Neo 6 இந்தியன் மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ 30,000 ரூபா செக்மெண்ட்டில் இதுதான் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பட் இதனுடைய சக்ஸஸராக நெக்ஸ்ட் iQoo Neo 7 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில லீக்ஸ் தான் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. அந்த லீக்ஸ் எல்லாம் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ iQoo Neo 6 உடைய சக்ஸஸராக நெக்ஸ்ட் வரப்போகிற இந்த iQoo Neo 7ல் என்னெல்லாம் இருக்க போகுது, இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி வந்திருக்கக்கூடிய அந்த லீக்ஸ் எல்லாம் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வர செப்டம்பர் 23ஆம் தேதியில இருந்து அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல ஆஃபர் சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஆஃபர் சேல்ல ஸ்மார்ட் போன்ஸுக்கு மட்டும் இல்லாம நிறைய ப்ராடக்ட், நிறைய கேஜெட்ஸ்க்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. அந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் பண்றதுக்காக டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்கு. இந்த சேனல்ல நான் ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிளிப்கார்ட் அண்ட் அமேசான் ஆஃபர்லயும் நிறைய ஆஃபர்ஸ் வரப்போகுது. அந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய இந்த டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ண போறேன். ஸோ அந்த அப்டேட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்மளுடைய இந்த டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணீங்க. எப்படி ஜாயின் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய டெலிகிராம் ஆப்பை ஓபன் பண்ணிக்கிட்டு அதுல டே டு டே ஆஃபர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்துரும். டைரக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். இல்ல அப்படினாலும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் டைரக்டா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ உடனே நம்மளுடைய இந்த டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த iQoo Neo 7 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடைச்சிருக்கு, இந்த லீக் ஒரு ட்ரஸ்டபுளான லீக்கா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, சைனாவுடைய மைக்ரோ பிளாகிங் வெப்சைட்டான வெபியோ அப்படின்ற இந்த வெப்சைட்டில் iQoo உடைய வைஸ் பிரசிடென்ட்டே இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருந்து தான் இப்போ இந்த iQoo Neo 7 ஸ்மார்ட் ஃபோனை பற்றின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால இது ஒரு ட்ரஸ்டபுளான லீக் தான். அந்த வகையில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ லிஸ்டிங் பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட், இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதை பத்தின எந்த ஒரு எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு நமக்கு தெரியல. லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அதை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் இப்போ அவங்க ரிவீல் பண்ணல. பட் ஆனால் மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த மொபைலுக்கான டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. பட் பேட்டரி கெப்பாசிட்டி என்ன இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்களுடைய ப்ரீவியஸ் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி 4700 mAh இல்லைனா 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் கண்டிப்பாக 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இது போக மொபைலில் பர்ஃபார்மன்ஸுக்குன்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி iQoo ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே Snapdragonோட தான் கம்பைன் பண்ணி நமக்கு கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek கூட கம்பைன் பண்ண போறாங்க. MediaTek Dimensity 9000+ அப்படின்ற இந்த சிப்போட கம்பைன் பண்ணி தான் இந்த iQoo Neo 7 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் தான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் Dimensity 9000+ இந்த சிப்செட்டும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். Snapdragon 8+ Gen 1க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Dimensity 9000+ அப்படின்ற சிப்செட். அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நமக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. ஒரு நல்ல பீக்கான பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் iQoo இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragonல இருந்து MediaTek பக்கம் போனது மேபி ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான ஃபீச்சராகவும் இருக்கலாம். பட் ஆனால் இந்த Dimensity 9000+ அப்படின்ற சிப்செட் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். ஸோ அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு தேவையில்லை. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப்னு பார்க்கும்போது பின்பக்கம் ஆஸ் யூஷுவல் ட்ரிபிள் கேமராக்கான செட்டப் தான் இருக்க போகுது. பட் அதில் பிரைமரி கேமரா மட்டும் 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சோனி IMX766க்கான சென்சரோட இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கு. இது கூட சப்போர்ட்டிவ் இருக்க போகிற அந்த ரெண்டு கேமரா என்ன அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் வரல. பட் நான் மோஸ்ட்லி எதிர்பார்க்கக்கூடிய கேமரான்னு பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அது கூட ஒரு 5 மெகா பிக்சல் இல்லைனா 2 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ இல்லை மேக்ரோ லென்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பட் எப்படி வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது கூட சப்போர்ட்டிவ்க்கு நமக்கு கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். Android 12க்கான அப்டேட்டட் OS மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எந்த ஒரு லீக்கும் நமக்கு இப்போதைக்கு கிடைக்கல. பட் இதுக்கு முன்னாடி வந்த iQoo Neo 6 அந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய சக்ஸஸிவாக இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமே அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் தான். ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஸ்பெசிஃபிகேஷனோட பட்ஜெட் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருந்தாங்க. 30,000 ரூபாய்க்கும் கம்மியான செக்மெண்ட்ல அந்த ஸ்மார்ட் போனை எடுத்துட்டு வந்ததுனால தான் அந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்ல இந்த அளவுக்கு ஒரு நல்ல சக்சஸிவான ஸ்மார்ட் போனா இருக்கு. ஸோ இப்போ இந்த iQoo Neo 7 அதுக்கு அடுத்த ஸ்மார்ட் போனா வரதுனால கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனையும் மோஸ்ட்லி எல்லாரும் 30,000 ரூபாய் அப்படின்ற அந்த செக்மெண்ட்டுக்காக தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்ல கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் படி கண்டிப்பா 30,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா
9000 பிளஸ் Dimensity 9000 பிளஸ் அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்றாங்க. இந்த சிப்செட்டோட வரும்போது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் 30000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். மோஸ்ட்லி 35 இருந்து 40000 ரூபாய் அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கு வேணும்னா இந்த iQoo Neo 7 அப்படின்ற ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்ல எடுத்துட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அப்படி ஒருவேளை above 35k செக்மெண்ட்டுக்காக இந்த iQoo Neo 7 நாம இந்த வீடியோல சொன்ன மாதிரியான இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? iQoo Neo 6 அளவுக்கு இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்ல சக்சஸிவான ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி iQoo Neo 7 பத்தி இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த லீக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் தான். அதை கிளியரா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க.